கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இல்ல நிறைய கேள்விகள் உங்க முன்னால உங்களை நோக்கி தான் வச்சிருக்காங்க. இங்க வந்து எல்லாம் அடிப்படையா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சகோதரி விஜயதரணி அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒரு பெரிய இஷ்யூவா பேசினாங்க. இல்ல அது பெரிய இஷ்யூ தான் சார். இஷ்யூவா இந்தியாவிலே போதைப் பொருளினுடைய கேபிட்டல் வந்து குஜராத் தான். இந்தியாவிலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதும் போதைப் பொருள் வந்து இறங்குறதும் குஜராத்ல தான். சட்ட ஒழுங்கு சீர்கேடு மணிப்பூர் சமூகம் நாடே பார்த்துச்சு. இந்த நாட்டுல ஒரு பெண் எப்படியெல்லாம் நடத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் நடத்தப்பட்டு நடத்தப்பட்ட நேரத்தில் இந்த நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு வரை ஏன் என்று கேட்கவில்லை, அங்க போய் எட்டி பார்க்கல. அவங்க வந்து சட்ட ஒழுங்கை பற்றி பேசக்கூடாது. ஒண்ணு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, பாதுகாப்பாக ஒரு சூழ்நிலை அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்கிறது என்கிற ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கு. அங்கொன்று இங்கொன்று ஏதாவது சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் அது வெளியே வரத்தான் செய்யும். உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கப்படுறது. இங்கொன்றுமா இல்ல, நிறைய இந்த ரீசெண்ட் டேஸ்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் அடுத்தடுத்து நடக்குது. ரொம்ப குறிப்பா அவங்க குறிப்பிட்ட மாதிரி மது வந்து பள்ளி குழந்தைகள்ல இருந்து ஸ்கூல் பசங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நேரடியா பாதிக்கப்படுறாங்க. அரசு இது மாதிரியான விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு வந்து பதில் என்ன சொல்றோம்னா, நீங்க அதை செய்யல, நீங்க இதை செய்யலன்ற பதில் வந்து சரியா இருக்கும். இந்த அரசு பொறுப்படுத்த பிறகு கூட 500 மதுக்கடைகளை தமிழ்நாடு முழுவதும் மூடி இருக்கிறது. ரெண்டாவது, சட்டம் ஒழுங்கை பொறுத்தளவுல இந்த மாதிரி இஷ்யூஸ் உமன்ஸ் அகேன்ஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது இப்போ போக்சோ வழக்கெல்லாம் ஃபைல் பண்ணி அக்கா அட்வொகேட் தான் அவங்களுக்கு தெரியும், வெரி ஸ்பீடு ட்ரையல் நடத்தி நீண்ட நாட்களாக அதை வந்து இழுத்தடிக்காம ஸ்பீடி டிஸ்போசல் இன்னைக்கு போக்சோ வழக்குகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குண்டர் சட்டம் பதியப்பட்டு அவர்கள் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த அரசு சட்டம் ஒழுங்கை பொறுத்த அளவில் மிக ஒரு உச்ச அளவிற்கு அது அந்த தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. போதைப் பொருளை வந்து சட்டம் ஒழுங்கோடு சேர்த்து கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்றால் வாக்களிக்கணும்னு கேட்கிறேன். 2026 மாநில கட்சி, நாங்க ஒரு மாநில அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில மத்திய பிஜேபி அரசாங்கம் இந்த மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை முறையாக தராத காலகட்டத்தில் தமிழ்நாடு நம்மளுடைய கல்வியை பற்றி சகோதரி ஜெனிபர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், பள்ளிக்கூடங்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் நீங்க நிதி ஒதுக்கீடு பண்றீங்க, சம்பளத்துக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பாக தர வேண்டிய பணத்தை தர வேண்டும் என்று சொன்னால் இந்தி திணிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெருக்கடி தரக்கூடிய மத்திய சர்க்கார், ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காலகட்டத்தில் எந்த நிதி உதவியையும் பெறாமல், நியாயமாக பெற வேண்டிய வரிப்பகிர்வை பெறாமல் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்ய முடியாத எதையும் வாக்குறுதியாக சொல்லவில்லை. எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். செவிலியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி அரசு அதிகாரிகள் மீது, ஆசிரியர் பெருமக்கள் மீது எஸ்மா சட்டத்தை திணித்து அரசு அதிகாரிகளை ரிங் மாஸ்டரை போல நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ரிங் மாஸ்டரை போல நான் இருந்து கட்டுப்படுத்தி இருக்கிறேன் சொன்ன அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் கட்சியோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடைபெறுகிற பொழுது உடனடியாக அவர்களை அழைத்து பேசி தீர்வு கண்டிருக்கிற அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்படுகிற சூழ்நிலையில் பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைத்து தரப்பினரை அழைத்து இந்த அரசாங்கம் பேசியது. அவர்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு இன்றைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த பகுதியிலும் இன்றைக்கு அரசு ஊழியர்களினுடைய போராட்டம் இல்லை. தவறான தகவலை பதிவு செய்ய வேண்டாம். நடந்தது இப்ப இல்ல. மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி மடியில் கனமில்லாமல் தேர்தல் களத்தில் இன்றைக்கு திமுக நின்று கொண்டிருக்கிறது. சரி, அதாவது இதான் இவங்க மத்திய திட்டங்களை பெற முடியல, நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவை.
மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஒரு அரசு தேவை. எந்த திட்டத்தை கொடுத்தாலும் இவங்க ஏத்துக்க மாட்டேன்னு வெளியில தள்ளிடுவாங்க. நாங்க எப்பவுமே நிச்சயமாக டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பாஜக அரசு மத்தியில் இருக்கும் அரசு இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு மேடம், நாங்க எப்பவுமே சேர்ப்பதற்கு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.